வணக்கம் நண்பர்களே. போன வீடியோவில் சைபர் கிரைம்ஸ் எந்தெந்த விதங்களில் நடக்குது, அதை எஃபெக்டிவாக கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்குங்கிறத பற்றியெல்லாம் நம்ம பார்த்தோம். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கலைன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவோட டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்து இந்த வீடியோவை பாருங்க, ஓகேவா? அதில் சிஎஸ்ஆர் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க, எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறமா பணத்தை மீட்டெடுக்கிறது எப்படி அங்கே கேட்டுருந்தாங்க நிறைய பேர். அதுக்கான விடையை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். போன வீடியோவில் நம்ம சொன்னது மாதிரி எஃபெக்டிவாக நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு 2 விதங்கள் இருக்குது. ஒன்று என்னதுன்னா 1930ங்கிறது சைபர் ஹெல்ப்லைன் நம்பர். 24 மணி நேரத்துக்கு உள்ள நீங்கள் பணம் இழந்து 24 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுறீங்கன்னா இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி ரிப்போர்ட் பண்ணலாம். ரிப்போர்ட் பண்ணிங்கன்னா விரைவாக நடவடிக்கை எடுப்பாங்க. அல்லது நீங்கள் லேட் ஆகிட்டு ரொம்ப நாளான பிறகு தான் நீங்கள் ஏமாறுறீங்கன்னு தெரிய வருது, அதுக்கப்புறமா கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்கன்னா www.cybercrime.gov.inங்கிற வெப்சைட்டில் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இந்த வெப்சைட்லேயே பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியா சம்மந்தமான கம்ப்ளைண்ட்டுக்கும் நீங்கள் இதில் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணலாம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், சிஎஸ்ஆர் அல்லது எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ண கம்ப்ளைண்ட்ஸுக்கு எப்படி பணம் திரும்ப வாங்குறது, திரும்ப வாங்குறதுல என்னென்ன சிக்கல்கள் இருக்குது, அதுக்கான நடைமுறை என்னென்னு பார்க்குறோம். நடைமுறையில் இருக்கிற சிக்கல்கள் என்னென்னங்கிறதையும் பற்றி நம்ம பார்க்குறோம். சரியா? முதல்ல இப்போ ஒரு சிஎஸ்ஆர் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க அல்லது எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. எந்த கேஸுக்கு சிஎஸ்ஆர் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மணி வேல்யூ, அதாவது பண இழப்பு கம்மியாக இருக்கிறத கம்ப்ளைண்ட்ஸுக்கு சிஎஸ்ஆர் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. ஒரு 50,000க்கு உள்ளே இருக்கலாம், அல்லது 1,00,000க்கு கீழேயான கம்ப்ளைண்ட்டுக்கும் சிஎஸ்ஆர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கலாம். இது டிஸ்ட்ரிக்டை பொறுத்து வேறுபடும், அது ஓகேவா? அதுக்கடுத்து எஃப்ஐஆர்னால் அதிக மணி வேல்யூ உள்ள கம்ப்ளைண்ட்ஸுக்கு என்ன பண்ணுவாங்க, எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. இப்போது இந்த சிஎஸ்ஆர்லேருந்து எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ண பிறகு அடுத்த ஸ்டெப் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா கோர்ட் ஆர்டர் வாங்கணும். இப்போ உதாரணமாக ஒரு ஃப்ராட்லேருந்து பணத்தை எடுக்கணும்னா கண்டிப்பாக கோர்ட் ஆர்டர் வாங்கினா மட்டும்தான் என்ன பண்ண முடியும், பணத்தை ஒரு பேங்க் அக்கௌண்ட்லேருந்து, ஃப்ராடோட பேங்க் அக்கௌண்ட்டாக இருந்தாலும் சரி, அந்த அக்கௌண்ட்லேருந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு திரும்ப கொண்டு வர முடியும். இப்போது இதுவும் டிஸ்ட்ரிக்டை பொறுத்தது, அங்கே இருக்கிற கோர்ட்டை பொறுத்ததுங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. சில டிஸ்ட்ரிக்ஸில் என்ன பண்ணுறாங்க, சிஎஸ்ஆரை வச்சு என்ன பண்ணியிருக்காங்க, கோர்ட் ஆர்டர் வாங்கி கோர்ட் ஆர்டர் கொடுக்குறாங்க, அது மூலமாக பணம் ரிட்டர்ன் பண்ணுறாங்க. சில டிஸ்ட்ரிக்ஸில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்க, எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணால் தான் அந்த ஜட்ஜ் என்ன பண்ணுறாங்க, கோர்ட் ஆர்டர் டைரக்ட் பண்ணி பணத்தை ரீஃபண்ட் வாங்குறதுக்கு வழிவகை பண்ணுறாங்க. ஓகேவா? இதில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் வருதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போது உதாரணமாக அதில் சிஎஸ்ஆரில் எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு, அதுக்கப்புறமா உங்களுக்கு கோர்ட் ஆர்டர் நீங்கள் வாங்க போகிறீங்க, கோர்ட்டில் போய் வாங்க போகிறீங்க. சரியா? இதில் முதல் சினாரியோ எடுத்துப்போம். ஒருத்தர் என்னது சைபர் கிரைமில் ஒரு 30,000 ரூபா இழக்கிறாரு. அவர் எப்படின்னா ஒரு அக்கௌண்ட்டில் 20,000 ரூபா அனுப்பி விட்றாரு, இன்னொரு அக்கௌண்ட்டில் 10,000 ரூபா அனுப்பி விட்றாரு. இந்த சிச்சுவேஷனில் நீங்கள் கோர்ட் ஆர்டர் வாங்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணும்போது 20,000 ரூபா போட்ட அக்கௌண்ட்டில் 30,000ம், 10,000 ரூபா போட்ட அக்கௌண்ட்டில் 15,000 ரூபா இருக்குதுன்னு வைங்களேன். இதில் ஒரு பிரச்சனையே இல்லை. உங்கள் கோர்ட் ஆர்டரை உங்களுக்கு பேங்கில் அனுப்பினீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, அந்த கன்சர்ன் பேங்கில் இருந்து அந்த 20,000த்தையும் அந்த 10,000, அதாவது 10,000த்தையும் அனுப்பி விடுவாங்க. அதில் எந்த பிரச்சனையும் வராது. அதுக்கப்புறமா சினாரியோ 2 என்ன சினாரியோன்னு பார்த்தீங்கன்னா, இதே கேஸை வச்சுக்கோங்க. அதாவது ஒருத்தர் 30,000 ரூபா பணத்தை இழக்கிறாரு, ஒரு பேங்குக்கு 20,000 அனுப்பியிருக்காரு. எஸ்பிஐ பேங்குனா அதுக்கு ஒரு 20,000 அனுப்பியிருக்காரு, இன்னொரு கனரா பேங்கு அதுக்கு ஒரு 10,000 ரூபா அனுப்பியிருக்காருன்னு வைங்களேன். இந்த 20,000 அனுப்பின அக்கௌண்ட்டில் 15,000 தான் இருக்குது. ஆனால் இந்த 10,000 அனுப்பின அக்கௌண்ட்டில் இன்னொரு 15,000 இருக்குன்னு வைங்களேன். அப்போது என்னதுன்னா, இந்த 20,000 அனுப்பின அக்கௌண்ட்னாலும் 15,000 ரூபா தான் இருக்கிறதுனால அந்த 15,000த்தை மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், முதல் பேங்க்லேருந்து ரிட்டர்ன் பண்ண முடியும். ஆனால் அடுத்த அக்கௌண்ட்டில் 10,000 அனுப்பின அக்கௌண்ட்டில் 15,000 ரூபா இருந்தாலும் நீங்கள் அனுப்பின 10,000த்துக்கு மட்டும்தான் என்ன பண்ண முடியும், கோர்ட் ஆர்டர் வாங்க முடியும். சரியா? அப்படி இருந்தால் உங்களுக்கு எவ்வளவு தான் ரிட்டர்ன் வரும், முதல் அக்கௌண்ட்லேருந்து 15,000, ரெண்டாவது அக்கௌண்ட்லேருந்து 5,000, ரெண்டும் சேர்த்து 20,000 தான் என்னது கோர்ட் ஆர்டர் வாங்க முடியும். கோர்ட் ஆர்டர் வாங்கி அதுலேருந்து பேங்குக்கு அனுப்பி ரிப்ளை பண்ண முடியும். ஓகேவா? இது என்னதுன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நடந்துட்டுன்னா அது ஓகே. ஆனால் இப்போது நீங்கள் சிஎஸ்ஆர் அல்லது எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ண பிறகும் ஒவ்வொரு அக்கௌண்ட்லேயும் எவ்வளோ பணம் இருக்குது அப்படி ஃப்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது
பண இழப்பு அதிகமாக இருக்கும்போது இவங்க எப்படின்னா சைபர் கிரிமினல்ஸ் எப்போவுமே நிறைய அக்கௌண்ட்டுக்கு பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லுவாங்க. 5 அக்கௌண்ட்டு 10 அக்கௌண்ட்னு குறைஞ்சது 8லேருந்து 10 அக்கௌண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லியிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அந்த பேங்க்ல எல்லாம் அந்த அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணி அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் இருக்குன்னு எடுத்து கொடுக்கறதுக்கு என்ன ஆகும், பேங்க் ரிப்ளை கொடுத்து வர்றதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும். சரியா, குறைஞ்சது பெரிய கம்ப்ளைண்ட்டாக இருந்ததுன்னா லட்சக்கணக்கில் இழந்திருக்காங்கன்னா குறைஞ்சது 3 மாதமாவது ஆயிரம் அந்த பேங்க்கெல்லாம் ரிப்ளை வர்றதுக்கு. ஓகே, ரிப்ளை எல்லாம் வந்தாச்சு, நம்ம சொன்னது மாதிரி இந்த அக்கௌண்ட்டில் இவ்வளோ ஃப்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம கோர்ட் ஆர்டர் வாங்கிட்டோம்னு வைங்களேன். கோர்ட் ஆர்டர் வாங்கும்போது இப்போது சிஎஸ்ஆர் போடுற கம்ப்ளைண்ட்டில் கோர்ட் ஆர்டர் வரும்போது உள்ள சிக்கல் என்னதுன்னா, கோர்ட் ஆர்டர் வாங்கணுன்னா ஒரு அட்வொகேட் மூலமாக தான் நீங்கள் வாங்க முடியும். அட்வொகேட்டு ஒருத்தர்னா ஒரு மினிமம் 5000 ரூபாயாவது சார்ஜ் பண்ணுவாங்க. அது இல்லாமல் பெரிய அமௌண்ட்டாக இருக்குது ரிட்டன் வரதுன்னா என்ன பண்ணுவாங்க, அதை விட அதிகமாகவே சார்ஜ் பண்ணுவாங்க. அது அந்தந்த அட்வொகேட்ஸை பொறுத்தது. ஓகேவா, அது நீங்கள் தான் விக்டீம் தான் அட்வொகேட்டை கூட்டிகிட்டு வர்றது மாதிரி இருக்கும். அப்படி தான் கோர்ட் ஆர்டர் வாங்க முடியும். அதுக்கப்புறம் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, கோர்ட் ஆர்டர் வாங்கியிருக்கீங்க, நீங்கள் மட்டுமே கோர்ட் ஆர்டர் வாங்க மாட்டீங்க. ஒரு ஃப்ராட் அக்கௌண்ட் இருக்குன்னா அந்த ஃப்ராடு உங்களை மட்டுமே ஏமாற்றிருக்க மாட்டார். என்ன பண்ணியிருப்பான்னா, இந்தியாவில் இருக்கிற எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே எல்லா ஸ்டேட்லேயுமே ஏகப்பட்ட பேரை ஏமாற்றிருப்பாங்க. அப்போது நீங்கள் ஒரு கோர்ட் ஆர்டர் வாங்குறீங்க, இதே மாதிரி வேறு ஸ்டேட்டில் இன்னொரு கோர்ட் ஆர்டர் வாங்கியிருப்பாங்க. இப்படி ஒரு அக்கௌண்ட்டுக்கே 10க்கு மேற்பட்ட கோர்ட் ஆர்டர்கள் வரும். அப்படி வரும்போது பார்த்திங்கன்னா முதல்ல யார் கோர்ட் ஆர்டர் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் ரீஃபண்ட் பண்ணுறாங்க. சரியா, ரீஃபண்ட் பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன். இப்போ நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணும்போது இதில் உதாரணமாக நான் முதல்ல சொன்ன உதாரணமே வச்சுருப்போம். ஃப்ரீஸ் பண்ணும்போது நீங்கள் 30,000 ரூபா இழந்திருக்கீங்க, 2 அக்கௌண்ட்டுக்கு. ஒரு அக்கௌண்ட்டுக்கு 20,000 அனுப்புறீங்க, இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு 10,000 அனுப்புறீங்க. இந்த 20,000 அனுப்புன அக்கௌண்ட்டில் 30,000 இருக்குன்னு வைங்க, 10,000 அனுப்புன அக்கௌண்ட்டில் 25,000 ரூபா இருக்குன்னு வைங்க. உங்களுக்கு முன்னாடியே ஒருத்தர் கோர்ட் ஆர்டர் வாங்கி அவருக்கு எவ்வளோ இழப்போ அந்த பணத்தை மொத்தமாக எடுத்துட்டாங்க. இப்போ 2 அக்கௌண்ட்லேயும் பணம் எதுவும் இல்லை. அந்த மாதிரி சிச்சுவேஷன் வரும்போது என்ன பண்ண முடியாது, உங்களுக்கு பணம் ரிட்டர்ன் பண்ண முடியாது. உங்களுக்கு ஒரு பைசாவும் ரிட்டர்ன் வராதுங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஓகேவா, அதுக்கப்புறமா இப்படி அவங்க ரிட்டர்ன் வாங்கிட்டாங்க, அந்த அக்கௌண்ட்டில் பணமே இல்லைன்னா என்ன பண்ண முடியும், ஒன்றுமே பண்ண முடியாது. அதுக்கப்புறமா இருக்கிற ஒரே வழி என்னதுன்னா, இந்த சைபர் கிரிமினலை அரெஸ்ட் பண்ணி அவன்கிட்ட இருந்து பணத்தை ரிட்டர்ன் வாங்கி அதிலேருந்து உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணுறது. அப்படி இது வரைக்கும் அதிகமாக நடந்தது கிடையாது. இதுக்கான வாய்ப்பு வெறும் 1லேருந்து 2% அவ்வளோதாங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. கிட்டத்தட்ட வாய்ப்புகள் ரொம்ப இல்லைன்னு தான் சொல்லணும். ஓகேவா, இப்போது இது எல்லாத்தையுமே நீங்கள் கிளியர் கட்டாக நம்ம சொல்ல முடியாது. இப்போது 1930க்கு ஃபோன் பண்ணுறீங்க, 24 மணி நேரத்துக்கு உள்ளே தான் பண்ணுறீங்க. பண்ணும்போது பணம் இருந்து அந்த அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணால் தான் பணத்தை ரிட்டர்ன் பண்ண முடியும். அதையும் தெரிஞ்சுக்குங்க. அதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஒரு 60லேருந்து 70% வரைக்கும் பணத்தை ரிட்டர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறமா நீங்கள் சிஎஸ்ஆர்லேருந்து எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க. எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கோர்ட் ஆர்டர் வாங்குறீங்க. கோர்ட் ஆர்டர் வாங்கும்போது நான் ஏற்கனவே 2 சினாரியோ சொன்னேன். பணம் உங்களுக்கு நீங்கள் அனுப்புனதை விட அந்தந்த அக்கௌண்ட்டில் அதிகமாக இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அல்லது கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த அமௌண்ட்டை மட்டும்தான் எடுக்க முடியும். அது இல்லாமல் காம்படிஷனாக இருந்து நிறைய பேர் கோர்ட் ஆர்டர் வாங்கி அதுக்கு முன்னாடி எடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு என்னது வாய்ப்பு குறைஞ்சிடும். அதுலேருந்து பணத்தை எடுக்க முடியாது. இந்த சிச்சுவேஷன்லேயும் உங்களுக்கு ஒரு 50% பணம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் நான் சொன்னது மாதிரி நீங்கள் ஃப்ரீஸ் பண்ண அக்கௌண்ட்டாக இருந்தாலும் அதுலேருந்து வேறு கோர்ட் ஆர்டர் மூலமாக பணத்தை எடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு பணம் கிடைக்காது. அதுக்கு மேலே கிடைக்கணும்னா அவங்கள அரெஸ்ட் பண்ணி தான் கிடைக்கும். அது ரொம்பவே ரேராக தான் இருக்குது. ஓகேவா, இப்போது இந்த சேனலில் நம்ம வீடியோஸ் போடுறோம். இந்த வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுறது அவேர்னஸ் கொடுக்கறதுக்கெல்லாம் காரணம் என்னதுன்னா இதுதான். இந்த ப்ரொசீஜர்ஸில் நம்ம பணத்தை ரிட்டர்ன் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமான விஷயம். பணம் ரிட்டர்ன் ஆகிற பர்சன்டேஜ் வெறும் 13% தான் இருக்குது ஓவராலாக பார்க்கணுன்னா. மேக்ஸிமமாக பண்ணுறவங்க தெலுங்கானா போலீஸ் பண்ணுறாங்க. அவங்களே 25% வரை தான் அவங்களால போக முடியுது. அதனால் பணம் ரிட்டர்ன் வாங்குறதுங்கிறது ரொம்ப கடினமான விஷயமாக தான் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோவில் நான் எல்லாமே கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, நீங்கள் ரியாலிட்டியாக போய் ஃபேஸ் பண்ணும்போது என்னென்ன பிரச்சனைகள் இருக்குங்கிறதையும் எல்லாமே சொல்லிட்டேன். நீங்கள் இதை தெரிஞ்சுக்கிட்டு சைபர் க்ரைமில் அவேர்னஸாக இருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள்.
இந்த ப்ரொசீஜர்ஸில் எல்லாமே வேறுபாடு இருக்கலாம் சரியா. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டை பொறுத்து ஒவ்வொரு ஜட்ஜை பொறுத்து மாறும், அவங்க இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர்ஸை பொறுத்து மாறுங்கிறது தெரிஞ்சுங்க. ஓகேவா. ஓவராலாக உள்ளது ஒரு ப்ரொசீஜர் தான் நான் சொல்லியிருக்கேங்கிறதையும் தெரிஞ்சுக்குங்க. சைபர் க்ரைம்லேருந்து அவேர்னஸாக இருந்து சைபர் க்ரைமை தடுத்துடுங்க. வணக்கம்.